கல்யாணமே பண்ணலாமா வேணாமா யோசனையா இருக்கு கோல்டு ரேட்டு போறது பார்த்தா. இப்போ மேரேஜ் எனக்கு அதான் பயமா இருக்கு. எனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். சோ நாங்க இப்போ வந்து கோல்டு வாங்க பர்ச்சேஸ் பண்ணா இட் இஸ் லைக் ஓவர் ரேட்டட் தான். அப்ப 50 பவுன் போட்டாலும் ஒரு பிரச்சனை இல்ல. இப்ப யாராலையும் அவ்வளவு பிரவுன் பேரண்ட்ஸ் மென்டாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் நான் லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்றவங்களா ரொம்ப கம்மி தான். கோல்டே வாங்காதீங்க, பெட்டர் ஏதாவது கவரிங் ஏதாவது வாங்கி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான் என்னோட கருத்து. கோல்ட பத்தி எதுவுமே நினைக்கல, பேசுற அளவு நான் பெரிய ஆளு இல்ல. அதிகமாயிட்டே இருக்குல்ல, இதுக்கு என்ன நினைக்கிறீங்க? பொருளாதாரம் வந்து உண்மையாவே அவ்வளவு மோசமா இருக்கு. நம்மளோட ருபீஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு. என்னைக்கு இதெல்லாம் மாறும்னே தெரியல. யாரோ ஒரு கண்டுபிடிச்ச ஒரு ரூபா இருக்கு. ஒரு மனுஷன் பிறக்கணும், சம்பாதிக்கணும், சம்பாதிச்சுட்டே இருக்கணும். இதுக்கு எண்டு எங்கதான் இருக்குன்னு தெரியல சார். ஒரு ஆமா, ரொம்ப அதாவது ஒரு என் கார்டு இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, அப்பா அம்மா காலத்துல தாத்தா காலத்துல ஏதோ 100 ரூபாய் 50 ரூபாய் இருந்தாங்க. இன்னைக்கு ஏதோ பார்த்தா 15,500 ரூபாய் இருக்குன்றாங்க. எப்பதான் இது சவரன் வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் பக்கம். ஆமா, உண்மையாவே இது ஒரு ஏதாவது ஒரு தீர்வுன்னு யாரோ ஒரு டிசிஷன் மேக்கர் எங்க இருக்காம ப்ரோ. இதுக்கு நீங்க சொன்னா என்ன தீர்வு சொல்றீங்க? எப்படி இது வந்து என்னைக்குமே வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடையாது. இது வந்து என்ன, நம்ம வந்து ஒரு பார்த்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு இப்ப வந்து நம்ம எடுத்துமே கோல்டு தான் திரும்பி விற்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் மாத்தணும். நம்ம கேஷா மாத்தி அவங்க அக்கௌண்ட்ல சேவிங்ஸா வச்சுக்கணும். கோல்டு கவர்மெண்டே வந்து இது பண்ணணும், பாண்ட்ஸ் கொண்டு வரணும். இந்த மாதிரி எவ்வளவோ நம்ம இப்ப பண்ணிட்டு கோல்டு கம்மியா நினைக்கிறீங்களா தெரியல. நம்ம உண்மையாவே கோல்டு இன்க்ரீஸ் ஆகும் மாதிரி சம்பளமும் இன்க்ரிமெண்ட் ஆகணும்ல, ஆக மாட்டேங்குது. அப்படியே தானே இருக்கும். கோல்டோட ஆசை ஆயிட்டு நாளுக்கு நாள் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு. சம்பளம் உயர்வு ஆயிட்டு போக மாட்டேங்குது. என்ன பண்றது? நாட்டோட நிலைமை முடியாது. ஏதாவது பாதை வரணும், மாற்றம் முன்னேற்றம் வரணும். கமல் சார் எல்லாமே எங்க அண்ணன் தான் வருவாரு. மிக விரைவில் பாப்போம், பதில் சொல்லுவோம். ஃபியூச்சர்ல இல்ல, ஆக்சுவலா இப்பவே வாங்க முடியாது. வாங்கலாம், கல்யாணத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கீங்களா? ஆல்டர்னேட்டிவ் வந்து ஆனா அப்படி கிடையாது. கல்யாணமே பண்ணலாமா வேணாமா யோசனையா இருக்கு கோல்டு ரேட்டு போறது பார்த்தா. இது எதனால இப்போ எதனாலன்னா ஆக்சுவலா எல்லாரும் கொஞ்சம் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் டிமாண்ட் கம்மியாகும். எல்லாரும் இப்ப ஏறனால டக்கு 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 டக்குன்னு போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா, எல்லாரும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்கன்னா மேபி டிமாண்ட் இல்லாத இடத்துல ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும்ல. சோ அந்த மாதிரி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மத்தபடி கஷ்டம் தான் எல்லாருக்குமே. அப்ப மேரேஜ் ஆகி 20 இயர்ஸ். அப்ப எனக்கு வெறும் 7,000 தான். அப்ப 50 பவுன் போட்டாலும் ஒரு பிரச்சனை இல்ல. இப்ப யாராலையும் அவ்வளவு கோடீஸ்வரனால முடியும். இப்பெல்லாம் ஒரு பவுனுக்கே நம்ம சாமானிய மக்கள் அவ்வளவுதான் முடியாது. அதுவும் இப்ப 2-3 டேஸ்ல ரொம்ப அதிகமா ஏறிடுச்சு. 9,500 நேத்தி 950 குறைஞ்சதுன்னு நினைக்கிறேன். அது இப்படி இந்த ஏறது எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரிலாம் போச்சுன்னா பொண்ணை பெற்று வச்சுட்டவங்கலாம் ரொம்ப கஷ்டம் தான். இல்ல இப்ப நம்ம நடுத்தர மக்களா சரியா ஏழை மக்களுக்கு கோல்டு வந்து வெறும் கனவா மட்டும் போற மாதிரி ஏறிட்டு. கண்டிப்பா என்ன ரீசன்னா இது பண்ண முடியல. ரிசர்வ் பேங்க்ல கேட்டா பேங்க்ல கோல்ட வந்து ஸ்டோர் பண்றாங்க, கேட்டா நம்மளோட ரூபாயோட மதிப்பு அதிகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் காரணம் சொல்றாங்க. அது காரணம் சொல்றாங்க. நீங்க இதை தடுக்கலாம்னா என்ன நீங்க சொல்ற ஐடியா சொல்லுங்க. நம்ம வாங்குறத நிப்பாட்டணும், மக்கள் வாங்குறத நிப்பாட்டணும். இல்ல இப்ப இந்த கோல்டு வெல்ல இப்படி ஏறுது, இதை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அநியாயத்துக்கு ஏறுது. அதுதான் கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கு. வீட்டுல எல்லாரும் பேசுறாங்க, பட் இப்போதைக்கு நம்மளுக்கு எதுவும் அது இன்வெஸ்ட்மெண்ட் அதை பத்தி தோணல. பாத்துட்டு நல்லா இருக்கு, அதோட போதும். ஏறது நல்லதா? ஏறது நல்ல இல்ல, பார்க்க நல்லா இருக்கு, அதை பார்க்க வர்றதுக்கு நல்லா இருக்கு, அது வரைக்கும் போதும். அவ்வளவுதான். இல்ல இப்ப ஃபியூச்சர்ல பார்த்தா இப்ப நம்ம ஒரு மிடில் கிளாஸா சரி, லோவர் கிளாஸா இருக்கிறோம் சரியா, கோல்ட பத்தி நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி இல்ல. இது இப்படி போறது என்ன இருக்காது? ஆக்சுவலி ரொம்ப ட்ரெமெண்டஸா இன்க்ரீஸ் ஆகுது. பட் அது வந்து ஹவு ஃபார் அது வந்து இது கம்மி ஆகும்னு சொல்றாங்க. பட் தெரியல, கம்மியானா நல்லா இருக்கும். இல்ல கம்மியாதுன்னா 9,500 எடுத்து 950 கம்மியாது, அவ்வளவுதான் கம்மியாகுது. இப்ப கூட ரீசெண்டா ஏதோ 9,000 இன்க்ரீஸ் பண்ணி 7,000 தான் ஏதோ அவ்வளவுதான் வேரி ஆச்சு என்னமோ சொன்னாங்க. பட் தெரியல. இது உங்களோட ஐடியா தான் இருக்கா? இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு இந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தா நாங்க ரீசெண்டா ரொம்ப ஏறிக்கிட்டே இருக்குல்ல, இது எப்படி பாக்குறீங்க? இல்ல ஃபியூச்சர்ல கோல்டா வாங்க முடியுமா? அந்த ஃபியர் வருதா? கோல்டே வாங்க வேண்டாம். ஏன்
எதுக்கு வாங்கிக்கிட்டு தேவையில்லாத இல்ல செலவு நம்ம அம்மாஸ்க்கு தான் கோல்டு மேல அப்படி ஒரு அப்சஷன் இருந்துச்சு. இப்ப இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்ல. ஆனா அப்ப ஏறும் வாங்குறதுனால தான் ஏறிக்கிட்டே இருக்கு ரேட்டு கோல்டு வந்து. அப்படி இல்ல, வாங்க வேணாம்ன்றா வாங்குறத வாங்குறதுலன்னா அப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டு தானே நம்ம வாங்க வேணாம்னு சொல்லணும். எந்த ஸ்கூல்ல இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல இன்னைக்கு காலையில ரீல்ல பார்த்தேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிறைய கோல்டு வாங்குறான், அதனாலதான் விலை ஏறி இருக்கு. நம்மளால இது யாருக்குமே தெரியாத தகவல். ரீல்ல தான் நானே பார்த்தேன். அதான் இது யாருக்கும் தெரியாத தகவல் சொல்றேன். தெரியும் சொல்றீங்களா இல்ல தெரியாதுன்னு இல்ல சொல்றீங்களா? எனக்கே தெரியாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். நாளைக்கு உண்மையாவே அதான் காரணமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிறைய கோல்டு வாங்குறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஹை ஆயிடுச்சு. கோல்டு இப்போ மேரேஜ் எனக்கு அதான் பயமா இருக்கு. எனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். ஸோ நாங்க இப்போ வந்து கோல்டு வாங்க பர்ச்சேஸ் பண்ணா இட் இஸ் லைக் ஓவர் ரேட்டட் தான். ஸோ இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல் டு அஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். அது எதனால இன்க்ரீஸ் பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? லைக் அதுதான் இப்போ ஆன்கோயிங் அந்த இது இருக்குல்ல, ட்ரம்போட இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அதனாலதான் அவங்க வந்து அவங்களோட ரிசர்வாயர்ஸ்ல வந்து எவ்வளவு கோல்டு வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இங்க பிரைஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அண்ட் சிம்பிள்ஸ் வந்து கோல்டு வந்து நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது, நம்ம கம்மி பண்ண முடியாது. ஒன்லி லண்டனோட இதுதான் அவங்க மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கோல்டு இப்போ 1.5 lakhs பேசிக்கா ஒரு 10,000 அதனால இப்ப என்ன மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ் அவங்களால தொட முடியாத ஒரு இடமா மாறி இருக்கு. ஆல்ரெடி சோர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல, பட் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறோம். இப்ப நாங்கெல்லாம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். இப்போ நாங்க எங்களோட செட் இருக்காங்கல்ல, இப்ப இப்பதான் நாங்க வேலைக்கு போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது எல்லாமே இப்படி வாரத்துக்கு இவ்வளவு ஏறது வந்து ரொம்பவே கஷ்டம். டேக்கே மார்னிங் ஒரு ரேட், ஆஃப்டர்நூன் ஒரு ரேட், அதெல்லாம் 2 days before இந்தியா 1 dayல 9,500. அதனால எங்க ஜெனரேஷன் பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ அது பின்னாடி இப்போ கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் இருந்தா கூட அவங்களால இது பண்ண முடியும், பட் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். அது வாய்ப்பு இருக்கு அதுக்கு சான்ஸே இல்ல. இப்ப கூட போய் பார்த்தாலும் நகை கடையில எல்லா துணி கடையில எவ்வளவு கூட்டம் இருக்கோ அவ்வளவு துணி கடையில தான் நகை கடையிலயும் கூட்டமா தான் இருக்கு. மக்கள் ஏற இன்னும் வாங்கி வச்சுக்கணும் அப்படிதான் இருக்காங்க. அந்த மைண்ட் செட்டா இருக்கா. இதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி ஓகே. இல்ல இப்போ பாத்தீங்கன்னா இப்ப லோயர் மிடில் கிளாஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப கோல்டு வாங்குறதே ஒரு பெரிய இப்படி இந்த ஏற்றத்தினால அது கனவா மட்டும் போயிடாதா? இப்ப கோல்டுனா நாளைக்கு வெறும் பணக்கார வச்சிருந்தா மட்டும் கோல்டு மட்டும் ஆயிரும் அப்படிங்கிறது என்ன பண்றதுன்னு உண்மையாவே தெரியல. இது ஒரு யாரோ ஒருத்தர் எங்க இருந்தோ உட்காந்து கேம் பிளே பண்றாங்க. அந்த கேமுக்கு வந்து ஒரு என் கார்டு கண்டிப்பா ஒரு இருக்கணும். அது இருந்தாதான் வந்து அடுத்த கட்டம் நம்ம என்னன்னு பண்ண முடியும். கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுதான் இன்னைக்கு வந்து எல்லாருமே சேஃப்டின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போனோம்னா லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். கோல்டு லேண்டுக்கு ஏத்த மாதிரி ஏறிட்டே வருது. லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அவங்களுக்கு நல்ல ஒரு இன்னைக்கு ஏறினா கூட ஒரு 5 வருஷம் கழிச்சு ஏறும், ஒரு 10 வருஷம் கழிச்சு ஏறும். அந்த மாதிரி இதுமாதிரி திண்டிவனம் தாண்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் இருந்தது ஒரு சென்ட். இன்னைக்கு நான் சொல்றது ஒரு 2 years பிஃபோர். இன்னைக்கு பார்த்தா 25,000 rupees ஆயிடுச்சு. அப்பா அவ்வளவு 2 yearsலயே உண்மையாவே அந்த மாதிரி வந்து டெவலப்மெண்ட் ஆயிட்டே வருது. நம்ம ஊர்ல எல்லாமே இருக்கு. ஆனா மணி சேலரி மட்டும் ஆமா ஏற மாட்டேங்குது. பணம் தேவைகள் பத்த மாட்டேங்குது. எல்லாருக்குமே தேவைகள் அதிகமா இருக்கு. நம்மளுக்கு வர வேண்டிய பணம் மட்டும் கம்மியா வருது. அதுதான் என்னன்னு தெரியல. அது மட்டும் கம்மியாயிட்டே இருக்கு. பேருக்கு மிச்ச விலைவாசி எல்லாம் உயர்ந்துட்டேதான் இருக்கு. புது அப்டேட்டான காருங்க வந்துட்டு இருக்கு. 13 Pro Max வச்சிருந்தேன், பார்த்தா 17 Pro Max வந்துச்சுன்றாங்க ஒரு 2 வருஷத்துல. ஆமா இது பாட்டுன்னா டெவலப் ஆயிட்டே இருக்கு. நம்ம டெவலப் ஆகணும் அடுத்த கட்டத்துக்கு. எல்லாம் பண்ணணும். பணம் தேவைகள் பத்த மாட்டேங்குது. ஆசைகள் அதிகமா இருக்கு மக்கள். ஆமா மக்களுக்கு இல்ல, எனக்கே மக்கள் எல்லாம் காமனா அதிகமா இருக்கு. இதுக்கு வந்து கம்மியான ஒரு இதெல்லாம் வந்து ஒரு 8,000 ரூபாய் கோல்டு ஒரு 6,000 ரூபாய் இருந்ததுதான் கரெக்டா இருக்கும். எனக்கு ஒரு 2 செயின் 3 மோதிரம் எல்லாம் 2 மோதிரம் எல்லாம் போடணும்னு ஆசை. ஒரு இது சேர்த்து வச்சு தீபாவளி ஃபண்ட்ல ஏதாவது சேர்த்து வச்சு அந்த சேட்டுக்கிட்ட போய் வாங்குறது, அதுக்கு செய்கூலி சேதாரம் கொடுத்து வாங்குறதுக்குள்ள முடிஞ்சிடுது. ஆமா ஒரு வருஷத்துக்கு ஒரு நகை வாங்குறதுக்கே முடிஞ்சிருது. ஆமா அடுத்த கட்டத்துல எப்படி என்னோட பையன் என்னோட பொண்ணு காலத்துல எப்படி இருக்குன்றதே தெரியல. ஆமா பார்த்தாலே பயமா இருக்கு. உண்மையா பயமா இருக்கு. கோல்டு வந்துட்டு ரொம்ப அதிகமா இப்ப லோவர் மிடில் கிளாஸ் அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி இதை வாங்கவே முடியாது, கனவா போயிருக்கா. அதை எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா முன்னெல்லாம் ரொம்ப ஈஸியா வாங்கினாங்க. இப்ப ரொம்ப ஒரு 10 வருஷத்துலயே வந்து ரொம்ப ஜாஸ்தியா ஏறி போயிடுச்சு. முன்னெல்லாம் ஒரு 4-5 times மேல ஏறி போயிடுச்சு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னையோட. சோ இப்ப எல்லாரும் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் பண்ணுவாங்க. 2 days முன்னாடி கூட 9,500 rupees ஒரே நாள்ல ஏறி இருக்கு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆளுங்களுக்கு வாங்குறதுக்கு. இருக்கிறது வேணும் விற்பாங்க, ஆனா வாங்குறது கஷ்டம். ஆனா கிளாஸ்க்கு கஷ்டம் தான். இதை ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்களோட ஐடியா ஏதாவது இருக்கா? இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு?
எப்படி குறைக்கலாம் அப்படின்னா வந்து இன்னும் நிறைய வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண நாடுலாம் நிறைய கோல்டு வச்சிருக்காங்களே, அவங்கலாம் வந்து இன்னும் அந்த பர்சன் ஐ மீன் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணா இன்னும் குறையும். ரேட் வந்துட்டு டிமாண்ட் வந்துட்டு ஆமா, இப்ப நிறைய டிமாண்ட் இருக்கு. குறைவான உற்பத்தி இருக்கிறதுனால ஜாஸ்தியா இருக்கு. இப்ப கோல்டு நான் பார்த்ததுல வந்து நிறைய கண்ட்ரிஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ஓப்பனா அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி இது பண்ண பிரைஸ் கோல்டே வாங்காதீங்க, பெட்டர் ஏதாவது கவரிங் ஏதாவது வாங்கி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் என்னோட கருத்து. கோல்ட பத்தி எதுவுமே நினைக்கல, பேசுற அளவு நான் பெரிய ஆளு இல்ல. பெரிய எல்லாம் தேவையில்லை. கோல்டு இல்ல, கோல்டுனால வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு வரதட்சணை கம்மியாகும் அப்படின்னு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல வாய்ப்புல எங்க எல்லாரும் வரதட்சணை கேட்கதான் செய்யறாங்க. கோல்டு ஏறி இருக்குல்ல, இப்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினால அது பசங்களை பொறுத்துதான் இருக்கு. என்கிட்ட கேட்கறது நீங்க பசங்க கிட்ட கேட்கறது, நீங்க தான் வரதட்சணை இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. சரி, ஓகே. இந்த ஃபியூச்சர்ல இந்த ஏரியானால ஃபியூச்சர்ல வரதட்சணை ப்ராப்ளம் கம்மியாகும் நினைக்கிறீங்களா? இது கேட்கறதுக்கு யாரும் மனசு வராது. இதுக்கு மேல லவ் மேரேஜ் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு அதுவும் நல்ல ஐடியா. எதுக்கு அரேஞ்ச்னா 50 பவுன் கேட்பாங்க, சேவ் பண்ணி யாரையும் லவ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பாசிபிள் இருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா. சரி, ஓகே. வரதட்சணை ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு கம்மியாயிடும் நினைக்கிறீங்களா? பசங்க வீட்டுல ப்ராப்ளம் வருதுன்னா, அது டவுரி ப்ராப்ளம் வருதுன்னா கல்யாணமே வேண்டாம்ல. நகைக்காக தான் கல்யாணம் பண்றாங்கன்னா கல்யாணம் பண்ண வேண்டாம். இல்ல, அது கம்மியாயிரும்ல. இப்ப நம்ம அந்த கோல்டு வந்து ரேட் அதிகமாயிட்டே இருக்கறனால அப்படியே வாய்ப்பு. சொல்லுங்க, சும்மா எதுக்கு நிக்கிறீங்க? எல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்றேன், வேண்டாம் மச்சான். நீங்க அதை சொல்லுங்க. இல்ல சரி, ஓகே. ஒருத்தவங்க சொன்னாங்க லவ் மேரேஜ் வீட்லயே அக்செப்ட் பண்ண சொல்லுவாங்க, அது பாசிபிள் இருக்கா? அதெல்லாம் வாய்ப்பு கம்மி தான். நம்ம பிரவுன் பேரண்ட்ஸ் மென்டாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் நான் லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்றவங்க ரொம்ப கம்மி தான். பெர்சன்டேஜ் கம்மி தான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கடனுடன் வாங்கியாச்சும் கல்யாணம் பண்ணுவோமே தவிர்த்து அதுக்கு நோ, அந்த மாதிரி நெவர் நெவர் நோ. அதனால அது வாய்ப்பே இல்ல. சரி, ஓகே. வரதட்சணை இது கம்மியா நினைக்கிறீங்களா? அது கேக்குறது சான்ஸ் இருக்கு, டிபெண்ட்ஸ் ஒருத்தரை பொறுத்து இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச சான்சஸ் இருக்குன்னு தோணுது. அவங்க கோல்டுல டிமாண்ட் வைக்காம வேற எதுலயாவது டிமாண்டே வைக்க கூடாது. ஆக்சுவலி அது தப்பு. வேற ஏதாவது அவங்க சஜஸ்ட் பண்ணலாம். கோல்டு அது எல்லாமே ஆக்சுவலி கேட்க கூடாது. பட் அந்த மாதிரி டிமாண்ட்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணலாம். மேபி அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை பத்தி இது தெரியும், அந்த இது. சோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் ஈஸியா கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப எங்க ஜெனரேஷன்ல வரவங்க இதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. நகை பத்தி பெரிய டிமாண்ட் வைக்காம இது பண்ணுவாங்கன்னா மேபி சான்சஸ் மேபி இருக்கு.